இந்த உலகத்திலேயே மனிதனோட என்ஜினியரிங் திறமைக்கு சவால் விடுற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பா இந்த அணைகள் தான். ஒரு செங்கலை வச்சு வீடு கட்டுறதே பெரிய விஷயம்னா கோடிக்கணக்கான டன் தண்ணிய ஒரு சின்ன சுவர் வச்சு மனிதன் கட்டுப்படுத்தி நிப்பாட்டி வச்சிருக்கானே, அதுதான் நிஜமான அற்புதம். ஆனா அதே நேரம் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் பார்க்க எவ்வளவு அழகா அமைதியா இருக்கோ அவ்வளவு ஆபத்தானதும் கூட. ஒரு சின்ன விரிசல் விழுந்தா போதும் ஒரு நாடே அழிகிற அளவுக்கு பெரிய விபத்து நடக்கும். இன்னும் சில அணைகள்ல மனிதனை உள்ள இழுத்துட்டு போற குளோரி ஹோலும் இருக்கு. மண்ணும் கல்லும் வச்சு கட்டி எந்த நேரமும் உடையலாம்னு சொல்லப்படுற மிரட்டலான அணை கூட இந்த உலகத்துல இருக்கு. இல்லைனா பூமிக்கு கீழே நிலநடுக்கத்தையே உண்டாக்கலாம்னு அஞ்சப்படுற உலகத்தோட உயரமான அணைன்னு இன்னொரு அணையும் பயமுறுத்திட்டு இருக்கு. இப்படி பயமும் பிரம்மாண்டமும் கலந்த டாப் 10 அணைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாப் 10 அணைகள் வரிசையில முதல்ல இருக்கிறது ஜின்பிங் ஐ டேம். இத ஜின்பிங் ஐ நீர்மின் நிலையம்னு சொல்றாங்க. ஏன்னா இது சீனாவோட மின்சார உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த அணைய யாலாங் நதியில கட்டியிருக்காங்க. எப்ப கட்டினாங்கன்னு பார்த்தோம்னா 2005ல கட்ட ஆரம்பிச்சு 2013ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு இந்த அணையை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான வளைவு அணைன்னு சொல்றாங்க. இதோட உயரம்னு பார்த்தா 1001 அடி, கிட்டத்தட்ட 100 மாடி கட்டிடம் மாதிரி இருக்கும். இந்த அணையோட அகலம் 568 அடி. இந்த அணைய முக்கியமா நீர் மின்சாரம் தயாரிக்கவும் வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கவும் அதுக்கப்புறம் மண்ணரிப்பை நிறுத்துறதுக்காகவும் கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே உயரமான வளைவு அணைங்கிறது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சாதனை தான். ஆனா அதே நேரம் சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த அணைய டைம் பாம்னு சொல்றாங்க. இது பூமியில சரியான இடத்துல கட்டப்படலன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய நீர்த்தேக்கங்கள் பூமிக்கு கொடுக்கிற அழுத்தத்தால சுத்தி இருக்கிற பகுதிகளில் பூகம்பங்கள் வர வாய்ப்பு இருக்கணும். அதனால அணை உடைஞ்சு பெரிய அழிவு வரலாம்னு எச்சரிக்கிறாங்க. சீன என்ஜினியர்கள் இந்த சுவர்கள் ரொம்ப வலிமையா இருக்குன்னு நம்பினாலும் இயற்கையோட கோபத்தை எப்பவுமே கணிக்க முடியாது. பாரிஸ்ல ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதோட உயரத்தை விட இது கிட்டத்தட்ட 4 மீட்டர் அதிகமா இருக்கான், ஆண்டனா இல்லாம. யோசிச்சு பாருங்க, ஒரு அணையோட உயரம் ஈஃபில் டவரை விட அதிகமா இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் சவால்னு. இந்த அணையை கட்டின இடம் ரொம்பவே மலைப்பாங்கான பகுதி. அங்க நில அமைப்பு சரியில்லை, பூகம்பம் வரக்கூடிய சீஸ்மிக் ஃபால்ட்டுகள், குறுகிய பள்ளத்தாக்குகள்னு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. உலகத்திலேயே எந்த அணைக்கும் இல்லாத அளவுக்கு இங்க தண்ணியோட அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சாம். அந்த அழுத்தத்தை தாங்கிறதுக்காக சும்மா நிக்கிற ஒரு சதுர மீட்டருக்குள்ள ஆயிரக்கணக்கான ட்ரக் லோடுகள் ஏத்துன மாதிரி அழுத்தத்தை தாங்கக்கூடிய கான்கிரீட் டெக்னாலஜியை எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த நீர்த்தேக்கத்துல தண்ணியை நிரப்ப ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி, அதாவது அணையில நீர்த்தேக்கம் நிரப்பப்பட்ட பின்னாடி அந்த பகுதியில திடீர்னு நிறைய பூகம்பங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. 2012 அக்டோபர்ல இருந்து 2013 நவம்பர் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான 2 ரிக்டர் அளவுக்கு மேல இருந்த நில அதிர்வுகள் அங்க பதிவாயிருக்குதான். நீர்த்தேக்கத்துல சேமிக்கப்படுற கோடிக்கணக்கான டன் தண்ணியோட எடை பூமிக்கு கொடுக்கிற அழுத்தத்தால தான் இப்படி நில அதிர்வுகள் உருவாகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த டேமோட பவர் ஸ்டேஷன் மட்டும் 3600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கு. இது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 பில்லியன் கிலோவாட் மின்சாரம் தயாரிக்க உதவுது. சுருக்கமா சொல்லணும்னா ஜின்பிங் ஐ அணைங்கிறது சீனாவோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய உதாரணம். ஆனா அதே சமயம் இயற்கைக்கு எதிரா இவ்ளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குனா அதுக்கு விலையா நாம என்ன கொடுக்க வேண்டி வருமோங்கிற ஒரு கேள்வியையும் உருவாக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற அணை ஹூவர் அணை. ஆரம்பத்துல இந்த அணைய பவுல்டர் டேம்னு தான் கூப்பிட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஹெர்பர்ட் ஹூவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இதோட பேரை ஹூவர் டேம்னு மாத்திருக்காங்க. இது அமெரிக்கால இருக்கிற நெவாடா அரிசோனாங்கிற 2 மாகாணங்களுக்கு நடுவுல கொலராடோ நதியை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த அணைய 1930கள்ல அமெரிக்கால பெரிய பொருளாதார மந்தநிலை வந்தப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல மக்களுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த அணை கட்டும் வேலை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதனால இது வெறும் கட்டிடம் இல்ல, நிறைய குடும்பங்களோட வாழ்க்கையை மாத்தின ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். இதோட உயரம் 726 அடி, இதோட நீளம் 1244 அடி. இதோட சுவர் மேல பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் அடித்தளம் 660 அடி அகலம் இருக்குமா. அதோட அகலம் கிட்டத்தட்ட ஒரு 2 கால்பந்து மைதானம் சேர்ந்தா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ பெருசா இருக்குமா. அணையோட பிரம்மாண்டத்தால உள்ளுக்குள்ள கான்கிரீட் சூடாகி உடையாம இருக்க அணையை கட்டிட்டு இருக்கும் போதே கான்கிரீட் குழாய்களுக்குள்ள குளிர்ந்த நீரை அனுப்பி குளிர்விச்சிருக்காங்க. இந்த அணையோட கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை சர்வே பண்றதுக்காக போன ஜே.ஜி. டியர்னிங்கிறவரு 1922ல கொலராடோ ஆத்துல தவறி விழுந்து இறந்திருக்காரு. இதுதான் இந்த அணை திட்டத்தோட முதல் பலி. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு அணை கட்டுற வேலை முடிகிற நேரத்துல அதே தேதியில அவரோட மகனான பேட்ரிக் டியர்னிங்கிறவரு அணையில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்காரு. இதுதான் அந்த அணை கட்டுமானத்தோட கடைசி பலியா பதிவாயிருக்கு. இந்த அணை கட்டுறதுக்கு மொத்தம் பயன்படுத்தப்பட்ட கான்கிரீட் அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 அடி அகல நடை
பாதைய பூமி பந்து முழுக்க போடுற அளவுக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு பெரிய கான்கிரீட் போடுறப்போ அது சூடாகி சாதாரணமா ஆடுறதுக்கே 100 வருஷம் ஆகும். சூடு ஆறட்டும், 100 வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம்னு அணைய அப்படியே விட முடியுமா? விட முடியாதுல்ல. அதனால இன்ஜினியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அணையோட கான்கிரீட் பிளாக்குகளுக்குள்ள கிட்டத்தட்ட 582 மைல் நீளத்துக்கு இரும்பு குழாய்களை வச்சு அதுக்குள்ள ஐஸ் தண்ணிய ஓட விட்டுருக்காங்க. இப்படித்தான் கான்கிரீட்டோட சூட்டை குறைச்சு அணைய சீக்கிரம் கட்டி முடிச்சாங்க. இப்பவும் இந்த குழாய்கள் எல்லாமே அணைக்குள்ள அப்படியே இருக்கு. இந்த அணைய கட்டின தொழிலாளர்களுக்காக சும்மா குடிசை போட்டுட்டு விடாம அவங்களுக்காகவே ஒரு புது நகரத்தையே கட்டியிருக்காங்க. அதுதான் இப்ப இருக்கிற பவுல்டர் சிட்டி. அணையில தண்ணி அதிகமா போனா அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதுக்கு தான் ஸ்பில்வேன்னு சொல்லப்படுற நீர்பெருக்கு வழிகள் இருக்கு. இந்த ஸ்பில்வேக்கள் ஒவ்வொன்னும் எவ்வளவு தண்ணிய வெளியேற்ற முடியும்னா, கனடால இருக்கிற பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியான நயாகரால இருந்து வெளியேற தண்ணியோட அளவை விட அதிகமா இருக்குமா. ஆனா லக்கீலி இந்த ஸ்பில்வேக்கள் ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படல. ஹூவர் அணைங்கிறது அமெரிக்காவோட இன்ஜினியரிங் அறிவுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. இது இல்லாம போயிருந்தா கொலராடோ நதியோட வெள்ளம் அந்த பகுதிகளில் பெரிய அழிவை உருவாக்கி இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டேம் பாகுன் அணை. இந்த அணை மலேசியால இருக்கிற சரவாக் பகுதியில பலோய் நதியை கட்டுப்படுத்த கட்டப்பட்டிருக்கு. இத 1996ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிச்சு 2011ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது கட்டப்பட்டதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெரிய அளவுல நீர் மின்சாரம் தயாரிக்கிறது தான். இந்த அணைய உலகத்திலேயே 2வது உயரமான கான்கிரீட் பாறை நிரப்பு அணைன்னு சொல்றாங்க. இதோட உயரம்னு பார்த்தா 673 அடி. இந்த அணை ஏற்படுத்தின நீர்த்தேக்கம் தான் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மனிதர்களால உருவாக்கப்பட்ட ரொம்ப பெரிய நீர்த்தேக்கமா பார்க்கப்படுது. இந்த நீர்த்தேக்கம் கிட்டத்தட்ட 695 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கினதா இருக்கு. இது எவ்வளவு பெருசுனா கிட்டத்தட்ட சிங்கப்பூர் நாட்டோட நிலப்பரப்பு அளவுக்கு இருக்குமா. இதோட மொத்த கொள்ளளவு 43.8 பில்லியன் கனமீட்டர். இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கத்தை கட்டும்போது அது சுத்தி இருக்கிற மண் மற்றும் நில அமைப்புல பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இதனால இங்கேயும் பூகம்பம் வரக்கூடிய அபாயம் இருக்கும்னு பலரும் பயப்படுறாங்க. இந்த அணையை கட்டினதுனால சுத்தி இருந்த பெரிய காடுகள், ஆறுகள்னு எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. இதனால சுற்றுச்சூழல்ல நிரந்தரமான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்னைக்கும் குற்றம் சாட்டுறாங்க. அணையை கட்டிட்டு இருக்கும் போது அங்க வாழ்ந்த ஆயிரக்கணக்கான பூர்வகுடி மக்கள் அவங்களோட பாரம்பரியமான இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இது பெரிய சமூக பிரச்சனையா இருந்துச்சு. 2010ஆம் ஆண்டு ஒரு சின்ன என்ஜினியரிங் கோளாறு காரணமா இந்த அணையை சுத்தி இருந்த பகுதிகள் எல்லாமே வெள்ளத்துல மூழ்கி போச்சு. அதனால இது உடைஞ்சா எவ்வளவு பெரிய அழிவு நடக்கும்ங்கிற அச்சம் எப்பவுமே இந்த இடத்துல இருக்கு. இந்த அணையை கட்டினதோட முக்கிய நோக்கம் 2400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறது தான். ஆனா இந்த அணை இருக்கிற கிழக்கு மலேசியாவுல இந்த மின்சாரத்தோட தேவை ரொம்ப கம்மி. இந்த மின்சாரம் தேவைப்பட்ட முக்கிய இடம் தீபகற்ப மலேசியா தான். கிழக்கு மலேசியால இருந்து தீபகற்ப மலேசியாக்கு அனுப்பலாம்னு தான் திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்காக கடலுக்கடியில நீண்ட கேபிள்கள் மூலமா மின்சாரத்தை எடுத்துட்டு போகணும்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதோட செலவு ரொம்ப அதிகமானதால அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அதனால இந்த அணை உருவாக்குன மின்சாரத்தை முழுசா பயன்படுத்தவே முடியாம தேவைக்கு அதிகமா மின்சாரம் இருந்துச்சுன்னு ஒரு பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. பாகுன் அணையால இடம்பெயர்ந்த கிட்டத்தட்ட 10,000க்கு அதிகமான பூர்வகுடி மக்களுக்கு புது இடத்துல நிலம் கொடுக்கறதா அரசு உறுதி கொடுத்துச்சு. ஆனா ஒரு குடும்பத்துக்கு 10 ஏக்கர் விவசாய நிலம் கொடுப்போம்னு சொல்லிட்டு வெறும் 3 ஏக்கர் நிலம் மட்டுமே கொடுத்தாங்கன்னு, அதுவே விவசாயத்துக்கு பயன்படாத பாறை மற்றும் மணல் நிறைந்த நிலமா இருந்துச்சுன்னு பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த பூர்வகுடி மக்கள் இப்பவும் அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறைய இழந்த நிலையில தான் இருக்காங்க. பாகுன் அணைங்கிறது வெறும் தொழில்நுட்ப வெற்றியா பார்க்கப்படாம சுற்றுச்சூழல் பாதிப்புகள், பூர்வகுடி மக்களோட உரிமைகள்னு பல முக்கியமான விஷயங்களை உலகம் பேச காரணமா இருந்த ஒரு கட்டமைப்புன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற அணை அல்மென்ரா டேம். இத ஆல்மாடன் டி லா பிளாட்டர் அணைன்னு சொல்றாங்க. இது ஸ்பெயின் நாட்டுல இருக்கு. இந்த அணை தான் இப்ப வரைக்கும் ஸ்பெயின் நாட்டிலேயே ரொம்ப உயரமான அணைன்னு பேரோட இருக்கு. இதோட உயரம் 202 மீட்டர், கிட்டத்தட்ட 663 அடி. இது ஒரு பெரிய கான்கிரீட் வளைவு வடிவத்துல கட்டப்பட்டிருக்கு. அதனாலேயே பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது கட்டி முடிக்கப்பட்ட வருஷம் 1970. இந்த டேம பெரும்பாலும் வில்லாரினா ஃபால்ஸ்னு கூப்பிடுறாங்க. இந்த அணையால உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கத்துக்குள்ள ஆர்குசினோன்னு ஒரு கிராமமே மூழ்கி போச்சுங்கிற சோகமான வரலாறும் இந்த அணைக்கு இருக்கு. இந்த அணையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிற மின் நிலையம் அணைக்கு பக்கத்துல இல்ல. டேம்ல இருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தூரத்துல நிலத்துக்கு அடியில ஒரு பெரிய சுரங்கம் வெட்டி அது வழியா தண்ணியை எடுத்துட்டு போய் அங்கதான் வில்லாரினா மின் நிலையத்துல மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் அதிசயமா இருக்கு. இந்த ஆல்மாடன் அணை தனியான அணை இல்ல. இது டூரோ ஆறுகள் அமைப்புல இருக்கிற ஒரு பெரிய தொடர் அணைகள்ல ஒண்ணு. இந்த தொடருக்கு சால்டோஸ் டெல் டியூரோன்னு பேரு, அதாவது டூரோவின் வீழ்ச்சிகள்னு பேரு. இந்த வில்லாரினா மின் நிலையம் ஒரு சாதாரண மின் நிலையம் மட்டும் இல்ல, இதுக்கு பம்பிங் சிஸ்டம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. மின்சாரம் தேவை கம்மியா இருக்கிற நேரங்கள்ல இந்த நிலையம் கீழே இருக்கிற டூரோ நதியில இருந்து தண்ணிய திருப்பி இழுத்து
எடுத்து திருப்பி மேலே இருக்கிற நீர்த்தேக்கத்துல ஏத்தி வைக்கும். இப்படி தண்ணிய சேமிச்சு வச்சு தேவைப்படுறப்போ திருப்பி மின்சாரம் தயாரிக்கும். இது மின் உற்பத்தியில ஒரு ஸ்மார்ட்டான வழிமுறை. இந்த அணைக்கு பக்கத்துல ஆல்மாடென்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தோட பேர்ல இருந்துதான் அணைக்கு இந்த பேர் வந்திருக்கு. வில்லாரினோ மின் நிலையத்துல வேலை செஞ்சவங்களுக்காக பக்கத்துல லாராஜிடா மற்றும் சாண்டா கடாலினான்னு 2 குடியிருப்பு பகுதிகளே உருவாகியிருக்கு. இந்த அணையால உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கம் ஸ்பெயின் நாட்டிலேயே 3வது பெரிய நீர்த்தேக்கம்னு சொல்லப்படுது. இதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 86.5 சதுர கிலோமீட்டர். இதோட பிரம்மாண்டத்தை பாக்குறப்போ அது ஒரு ஏரி மாதிரி இல்லாம அமைதியா இருக்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குமா. அதனால இந்த இடம் சுற்றுலா பயணிகளை கவர்ற ஒரு இடமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அணை அமைஞ்சிருக்கிற பகுதி அரிப்ஸ் டெல் டூரோ இயற்கை பூங்காவுக்குள்ள வருது. ரொம்ப அழகான இயற்கை சூழல் கொண்ட பகுதியா இது இருக்கு. இந்த அணை ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற பிரம்மாண்டமான நீர் மேலாண்மை மற்றும் மின் உற்பத்தி திட்டங்கள்ல ஒரு முக்கிய மைல்கல்லா பார்க்கப்படுது. அடுத்து நாம பார்க்க போற அணை த்ரீ கோர்ஜஸ் டேம். இந்த அணைய உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு சொல்லலாம். இந்த டேம் சீனாவுல இருக்கு. இது யாங்சே ஆறுன்னு சொல்ற பெரிய நதியோட குறுக்க ஹூபை மாகாணத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை வெறும் நீர்த்தேக்கம் மட்டும் இல்ல, இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி நிலையம். இங்க மொத்தமா 22,500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க. இது அமெரிக்காவுல இருக்கிற ஹூவர் அணை தயாரிக்கிறத விட கிட்டத்தட்ட 11 மடங்கு அதிகம். ஒரு வருஷத்துக்கு இது உருவாக்குற மின்சாரம் ஒரு பெரிய நாடே பயன்படுத்துற அளவுக்கு இருக்குதான். இந்த அணைய பத்தின ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த அணை நீரை அதிகபட்சமா தேக்கி வைக்கிறப்போ கிட்டத்தட்ட 42 பில்லியன் டன் தண்ணி பூமியோட மையத்துல இருந்து மேல ஒரே இடத்துல குவிக்கப்படுது. இந்த பிரம்மாண்டமான எடை மாற்றத்தால பூமி தன்னைத்தானே சுத்துற வேகத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணை பூமி சுழலும் வேகத்தை ரொம்ப கம்மி பண்ணி ஒரு நாளோட நீளத்தை 0.06 மைக்ரோ செகண்ட் அளவுக்கு அதிகமாக்குதான். இது நம்ம சாதாரண வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா அறிவியல் பூர்வமா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். த்ரீ கோர்ஜஸ் அணை சுமார் 2335 மீட்டர் நீளமும் 185 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு ராட்சத கட்டுமானத்தோட இருக்கு. இதோட பிரம்மாண்டத்தால இது விண்வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மனிதனால உருவாக்கப்பட்ட சில கட்டுமானங்கள்ல ஒன்னாவும் இருக்கு. இந்த அணைய கட்ட கிட்டத்தட்ட 2.8 கோடி கனமீட்டர் கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் உலகத்திலேயே ஒரு கட்டுமானத்துல பயன்படுத்தப்பட்ட அதிகபட்ச கான்கிரீட்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் திறமைக்கு இது ஒரு பெரிய சாட்சியா இருக்கு. இந்த அணை ரொம்ப உயரமா இருக்கிறதுனால பெரிய சரக்கு கப்பல்கள் ஆத்துக்கு மேல போகவோ கீழே வரவோ சிக்கலா இருந்தது. அதனால இந்த அணையில 5 டயர் சிப்லாக் வசதியையும் அதோட கப்பல்களை தண்ணியோட அப்படியே தூக்கி மேல இல்லைன்னா கீழே இறக்கி விடுற சிப் லிப்ட் ஒன்னையும் கட்டியிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே பெரிய கப்பல் லிப்ட். அணை கட்டுறப்போ நீர்த்தேக்கத்துல கிட்டத்தட்ட 13 லட்சம் பேரு இடம்பெயர வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதோட 1600க்கும் அதிகமான கிராமங்கள், 114 நகரங்கள், அதோட 1500க்கும் மேற்பட்ட தொல்லியல் தளங்கள் எல்லாம் மூழ்கி போயிருக்கு. சீனாவோட பல ஆயிரம் வருஷ வரலாறு, கட்டிடக்கலை நினைவு சின்னங்கள் எல்லாம் ஒரே இரவுல தண்ணிக்குள்ள மறைஞ்சிடுச்சு. யாங்ஷே நதி ரொம்ப தூரம் பயணிச்சு கடைசியில ஷாங்காய் நகரத்துக்கிட்ட தான் கடல்ல கலக்குது. இந்த ஷாங்காய் நகரம் நதி கொண்டு வர்ற சேறு படிஞ்சு உருவான ஒரு சமவெளி பகுதி. ஆனா இந்த அணை கட்டப்பட்டதால நதி கொண்டு வர்ற சேறு அணைக்குள்ளேயே தேங்கிடுது. கடல்ல கலக்கிற சேரோட அளவு ரொம்ப கம்மி ஆகிடுது. இதனால ஷாங்காய் நகரத்தோட நிலப்பரப்புக்கு கீழே இருக்கிற தரை வலுவிழந்து எதிர்காலத்துல கடல் மட்டம் உயர்றப்போ இந்த நகரம் பாதிக்கப்படுற வாய்ப்பு அதிகம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது அணை ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு பெரிய நகரத்துக்கு கூட ஒரு மறைமுகமான ஆபத்தை உண்டாக்குது. த்ரீ கோர்ஜஸ் அணை மின்சாரம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டுல சீனாவோட மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செஞ்சாலும் இது இன்னைக்கும் பூகம்ப அபாயம், நிலச்சரிவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்காக விமர்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற அணை நம்ம இந்தியால இருக்கிற இடுக்கி அணை. இது ஒரு சாதாரண அணை இல்ல, இது வளைவு வடிவில் கட்டப்பட்ட அணை. ஆசியாவிலேயே உயரமான வளைவு அணைகள்ல இதுவும் ஒண்ணு. கேரளாவில ஓடுற பெரியாறு நதிக்கு குறுக்க குரவன் மலை, குரத்தி மலைன்னு 2 பெரிய பாறை குன்றுகளை இணைச்சு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. அதனாலேயே இந்த அணைக்கு ஒரு தனி அழகும் இருக்கு. இந்த இடத்துல அணை கட்டலாம்னு ஐடியா கொடுத்தது அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் ஊராளி பழங்குடியின தலைவர் கொழும்பன் தானா. வேட்டையாடுறதுக்காக வந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி கிட்ட குரவன் குரத்தி மலைகளுக்கு நடுவுல அணை கட்டினா வெள்ள பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி இருக்காரு அவரு. அவரோட வழிகாட்டுதலுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இந்த இடுக்கி அணை முக்கியமா மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக தான் கட்டப்பட்டுச்சு. இது மூலமா இயங்குற மூலமட்டம் நீர்மின் நிலையம் இந்தியாவிலேயே பெரிய நிலத்தடி மின் நிலையங்கள்ல ஒண்ணு. அதாவது பூமிக்கடியில கிரானைட் பாறைகளுக்குள்ள பெரிய குகை செதுக்கி பவர் ஹவுஸ வச்சிருக்காங்க. அணை ரொம்ப பெருசா இருக்கிறதால சும்மாலாம் திறந்து விட மாட்டாங்க. வரலாற்றுல ரொம்ப அவசியப்பட்டப்போ மட்டும்தான் இந்த அணையோட சட்டர்களை திறந்திருக்காங்க. முதல்ல 1981 திறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வெறும் சில தடவை, அதாவது 1981, 1992,
2018, 2021 ஆண்டுகள்ல மட்டும்தான் இது திறக்கப்பட்டிருக்கு. இது கேரள மக்கள் மத்தியில ஒரு அபூர்வமான முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது. அணையோட நீர்பிடிப்பு பகுதியில தண்ணி வத்துற சமயங்கள்ல ரொம்ப பழமையான சில வரலாற்று சின்னங்கள் வெளியே வந்திருக்கான். ஒரு தடவை சுமார் 3000 வருஷம் பழமையான ஒரு கல் நினைவு சின்னம் அங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது அணை கட்டப்படுறதுக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியில மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கான ஆதாரம் தான் அது. இந்த இடுக்கி அணையோட அழகு, அதை சுத்தி இருக்கிற அடர்ந்த காடுகள், வனவிலங்குகள் சரணாலயம் எல்லாம் சேர்ந்து இத பார்க்கவே ஒரு அருமையான சுற்றுலா தலமா மாத்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற அணை கோர்டன் டேம். இந்த கோர்டன் அணை ஆஸ்திரேலியாவில இருக்கிற டாஸ்மேனியா தீவுல இருக்கு. இது 140 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பெரிய கான்கிரீட் வளைவு அணை. கோர்டன் அணையில தண்ணியை தேக்கி வைக்கிற பகுதியோட பேரு லேக் கோர்டன். இந்த அணை அது பக்கத்துல இருக்கிற லேக் பெடர்னு இன்னொரு பெரிய ஏரியோட சேர்ந்து டாஸ்மேனியாவோட மிக முக்கியமான நீர்த்தேக்கமா இருக்கு. இந்த லேக் கோர்டன் ஆஸ்திரேலியா நாட்டோட அதிக அளவு தண்ணீரை தேக்கி வைக்கிற மிகப்பெரிய ஏரிங்கிற பெருமையையும் பெற்றிருக்கு. இடுக்கி அணையில சொன்ன மாதிரி இங்கேயும் மின் உற்பத்தி நிலையம் பூமிக்கு அடியில தான் இருக்கு. கோர்டன் அணையோட தண்ணீர் சுமார் 183 மீட்டர் ஆழத்துல பூமிக்கு அடியில இருக்கிற கோர்டன் மின் நிலையத்துக்குள்ள போகுது. அங்க டர்பைன்ஸ்ங்கிற சுழலிகள் சுத்தி டாஸ்மேனியாவுக்கு தேவையான மின்சாரத்துல கிட்டத்தட்ட 13% இங்க இருந்து தான் கிடைக்குது. பூமிக்கு அடியில இவ்ளோ பெரிய வேலை நடக்குதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ரகசியமா இருக்கு. இந்த அணை கட்டும் திட்டம் ஆரம்பிச்சப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய எதிர்த்தாங்க. அணை கட்டுறதால அங்க இருந்த ஒரு அழகான இயற்கை ஏரி, அதாவது லேக் பெடர், வெள்ளத்துல மூழ்கி போயிடுச்சு. இடுக்கி அணை மாதிரியே இதுவும் ஒரு வளைவு அணை தான். ஆனா கோர்டன் அணை ஒரு படி மேல போய் இரட்டை குவிவு வளைவு, அதாவது டபுள் கர்வேச்சர் ஆர்க்குங்கிற வடிவமைப்பை கொண்டிருக்கு. அதாவது இந்த அணையோட சுவரை நீங்க பக்கவாட்ல இருந்து பார்த்தாலும் சரி, மேல இருந்து பார்த்தாலும் சரி, அது வளைஞ்சுதான் இருக்கும். இந்த மாதிரி இரட்டை வளைவு அமைப்பு தண்ணியோட பெரிய அழுத்தத்தை சுத்தி இருக்கிற பாறை குன்றுகளுக்கு பிரிச்சு அனுப்ப பல மடங்கு வலிமையை கொடுக்குது. ஆஸ்திரேலியாவுல இந்த மாதிரி கட்டப்பட்ட சில அணைகள்ல இதுவும் ஒண்ணு. 1960கள்ல இந்த அணை கட்ட ஆரம்பிச்சப்போ டாஸ்மேனியாவோட அந்த காட்டு பகுதிக்குள்ள வேலை செய்யணும்னா வேலை பார்க்கறவங்க அங்கதான் தங்கணும். அதனால அரசாங்கம் அணை கட்டின தொழிலாளர்களுக்காகவே பக்கத்துல ஸ்ட்ராத்கோர்டன்னு ஒரு தற்காலிக கிராமத்தை உருவாக்குச்சு. அதுல கடைவீதி, சர்ச்சுன்னு ஒரு சின்ன நகரத்துல இருக்கிற எல்லா வசதிகளும் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்துல அங்க சுமார் 2000 பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த கிராமம் இப்பவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற அணை கரிபா டேம். இந்த கரிபா டேம் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம். இது ஜிம்பாப்வேக்கும் ஜாம்பியாவுக்கும் நடுவுல இருக்கிற ஜாம்பேசி நதியில கட்டப்பட்டிருக்கு. இந்த அணையை கட்டும் திட்டம் ஆரம்பிச்சப்போ அங்க வாழ்ந்த உள்ளூர் பழங்குடி மக்கள் இந்த அணையை கட்டினா ஆத்துல இருக்கிற அவங்க தெய்வமான ஞாமின் யாமி கோபப்படுவார்னு நம்பினாங்க. அவங்க பயந்த மாதிரியே அணை கட்டும் வேலை நடந்துட்டு இருந்த சமயம், அதாவது 1957 மற்றும் 1958ல சாதாரணமா வராத அளவுக்கு பெரிய பெரிய வெள்ளங்கள் அடுத்தடுத்து வந்திருக்கு. அங்க கட்டப்பட்டிருந்த தற்காலிக பாலங்கள், கட்டுமான தளங்கள் எல்லாத்தையும் அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு. 10,000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவ்ளோ பெரிய வெள்ளம் வரும்னு இன்ஜினியர்களே சொன்னாங்க. ஆனா 2 வருஷத்துல 2 தடவை அந்த வெள்ளம் வந்திருக்கு. இத பார்த்த உள்ளூர் மக்கள் இது ஞாமின் யாமியோட கோபம் தான் ரொம்பவே நம்பியிருக்காங்க. இப்பவும் அந்த அணைக்கு கீழே ஒரு பாறைக்கு நடுவுல அந்த தெய்வம் வாழ்றதா அவங்க நினைக்கிறாங்க. கரிபா அணையோட நீர்த்தேக்கம் உலகத்திலேயே மனிதனால உருவாக்கப்பட்ட ஏரிகள்ல அளவுல ரொம்ப பெருசு. அதாவது 180 பில்லியன் டன் தண்ணிய அந்த ஏரி தாங்கி நிக்குது. இப்படி பில்லியன் டன் எடையுள்ள தண்ணிய அந்த கரிபா பள்ளத்தாக்கு தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. இதோட விளைவா ஏரி தண்ணியால நிரம்பிய சில வருஷங்கள்ல, அதாவது 1958ல இருந்து 1963 வரைக்கும் அந்த பகுதியில 20க்கும் அதிகமான லேசான நிலநடுக்கங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி அணையோட எடையால நிலநடுக்கம் வர்றதுக்கு நீர்த்தேக்கத்தால தூண்டப்பட்ட நில அதிர்வுன்னு பேரு. அணை கட்டப்பட்டதால அந்த பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சப்போ அங்க வாழ்ந்த ஆயிரக்கணக்கான வனவிலங்குகளும் பறவைகளும் தீவுகள்ல சிக்கிக்கிச்சு. இந்த உயிர்களை காப்பாத்த 5 வருஷம் நடந்த பெரிய திட்டத்துக்கு பேர் தான் ஆபரேஷன் நோவா. வனவிலங்கு பாதுகாவலர்கள் படகுகள்ல போய் யானை, சிங்கம், காண்டாமிருகம், வரிக்குதிரை உட்பட 6000க்கும் அதிகமான விலங்குகளை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சேர்த்தாங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு மீட்பு நடவடிக்கையில ஒன்னா பார்க்கப்படுது. இந்த அணை கட்டி 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அணைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அணையோட ஸ்பில்வே வழியா தண்ணி கீழே கொட்டுறப்போ அதோட வேகத்துல அணைக்கு கீழே இருக்கிற பாறைகள் அரிக்கப்பட்டு ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இருக்கு. இந்த பள்ளம் அணையோட அஸ்திவாரத்தையே பலவீனமாக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப பல உலக நாடுகள் சேர்ந்து கரிபா அணை மறுசீரமைப்பு திட்டம்னு ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அணையை சீர்படுத்தலைனா அது இடிஞ்சு போய் கீழே இருக்கிற ஜிம்பாப்வே மற்றும் மொசாம்பிக் நாட்டுல 30 லட்சம் பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இப்போ நடக்கிற இந்த சீரமைப்பு வேலை உலகிலேயே மிகவும் சவாலான கட்டுமான வேலைகள்ல ஒன்னா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம
நம்ம பார்க்க போற டேம் ஈராக்ல இருக்கிற மோசூல் டேம். இது ஈராக்ல இருக்கிற டைகரிஸ் நதியில கட்டப்பட்டிருக்கு. இது உலகத்துல இருக்கிற ஆபத்தான அணைகள்ல ஒன்னா இருக்கு. பொதுவா அணைகள்னா அது எல்லாம் பாறை இல்ல வலிமையான நிலப்பரப்புல கட்டப்படும். ஆனா இந்த மொசூல் அணை கட்டப்பட்டிருக்க இடம் ஜிப்சம் மற்றும் சுண்ணாம்பு கற்களால ஆனது. அணையோட நீர்த்தேக்கத்துல தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சதும் அடியில இருக்கிற ஜிப்சம் மெதுவா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால அணைக்கு அடியில பெரிய குழிகளும் வெற்றிடங்களும் உருவாகிட்டே இருக்கு. இந்த ஆபத்து அணை கட்டும் போதே என்ஜினியர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கட்டுமானத்தை வேகமா முடிக்கணும்னு மட்டும் நினைச்ச அவங்க அடித்தளத்துல இருக்க வேண்டிய சரியான பாதுகாப்பை செய்யாம விட்டுட்டாங்க. அணையோட அடித்தளம் கரையிறதால உருவாகிற குழிகளையும் ஓட்டைகளையும் அடைக்கிறதுக்கு அணை கட்டப்பட்ட 1980கள்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து சிமெண்ட் கலவைய ஊசி மூலம் செலுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண பராமரிப்பு இல்ல. ஒரு நாள் இந்த வேலையை நிறுத்தினா கூட அணைக்கு ஆபத்து வரும்னு சொல்றாங்க. அதாவது இந்த அணையோட ஆயுள் முழுக்கவே இந்த ஒட்டு போடுற வேலை நடந்துகிட்டே இருக்கணுமா. அணையோட பாதுகாப்பு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க 2014ஆம் ஆண்டு ISIS தீவிரவாதிகள் இந்த அணைய சில நாட்களுக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. தினசரி பராமரிப்பு ரொம்ப அவசியம்னு தெரிஞ்சும் அந்த சமயத்துல என்ஜினியர்கள் உயிர் பயத்தால ஓடி போனதால அணை பராமரிப்பு நின்னே போயிடுச்சு. தீவிரவாதிகள் இந்த அணைய ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம், அதாவது அணை உடைஞ்சு வெள்ளம் வந்து மக்களை கொல்லலாம்னு உலக நாடுகள் ரொம்பவே பயந்தாங்க. அமெரிக்க படைகள் உதவியோட சில நாட்கள்லயே அணை மறுபடியும் மீட்கப்பட்டுருச்சு. ஒருவேளை இந்த அணை திடீர்னு உடைஞ்சா அது ஒரு சுனாமி மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. 20 மீட்டர் உயரத்துக்கு வர்ற வெள்ளம் மொசூல் நகரத்தை சில மணி நேரங்கள்ல மூழ்கடிச்சிடுமா. அது மட்டும் இல்லாம சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஈராக்கோட தலைநகரான பாக்தாத் நகரத்தையும் வெள்ளம் வந்து தாக்கும். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரைக்கும் உயிரிழக்க வாய்ப்பு இருக்குன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. மொசூல் அணை உடைஞ்சா ஏற்படக்கூடிய வெள்ளத்துல இருந்து மக்களை காப்பாத்த ஈராக் அரசு ஒரு திட்டம் போட்டுச்சு. அந்த திட்டத்தோட ஒரு பகுதியா மொசூல் அணைக்கு கீழே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்துல பாதுஸ் அணைய கட்ட ஆரம்பிச்சது. இந்த பாதுஸ் அணையோட முக்கியமான வேலை என்னன்னா மொசூல் அணை உடைஞ்சு வர்ற தண்ணியோட முதல் பெரிய அலைய தடுத்து நிறுத்தி மக்களுக்கு தப்பிச்சு போக கொஞ்ச நேரத்தை கொடுக்கும். ஆனா 1990கள்ல ஏற்பட்ட போர்கள் மற்றும் பொருளாதார தடைகளால இந்த பாதுஸ் அணை கட்டும் வேலை பாதியிலேயே நின்னு போயிடுச்சு. இப்போ வரைக்கும் இது ஒரு முற்று பெறாத திட்டமா தான் இருக்கு. மொசூல் அணைக்கு 2014ல வந்த ஆபத்துக்கு பின்னாடி இந்த அணைய நிரந்தரமா பலப்படுத்தணும்னு ஈராக் அரசு ஒரு சர்வதேச ஒப்பந்தம் போட்டுச்சு. அதன்படி இத்தாலியை சேர்ந்த ட்ரெவிங்கிற ஒரு கட்டுமான நிறுவனம் அணையோட அடித்தளத்தை பலப்படுத்துற வேலைக்கு ஒப்பந்தம் வந்துச்சு. ட்ரெவி நிறுவனம் அணையோட அடியில தொடர்ந்து சிமெண்ட் கலவையை செலுத்தி அங்க உருவாகிற குழிகளை அடைச்சு அணையோட பாதுகாப்பை உயர்த்தினாங்க. இந்த வேலை ஒரு சாதாரண கட்டுமான திட்டம் இல்ல. ஆபத்தான சூழல்ல துப்பாக்கி சண்டை நடந்த பகுதியில செயல்பட்ட ஒரு உயிர்காக்கும் பணி. இந்த மொசூல் அணை இன்னைக்கும் ஒரு டைம் பாம் மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற என்ஜினியர்களும் வெளிநாட்டு நிபுணர்களும் இரவு பகலா வேலை செஞ்சுதான் அணையோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க போற அணை மோண்டிசெலோ அணை. இது அமெரிக்காவில கலிபோர்னியாவில இருக்கிற ஒரு அணை. இந்த அணைய பத்தி பேச ஆரம்பிச்சாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே விஷயம் மார்னிங் க்ளோரி ஸ்பில்வே. இது பார்க்க எப்படி இருக்கும்னா பெரிய குளியல் தொட்டியில இருக்கிற ட்ரெயின் ஹோல் மாதிரி அணையோட நீர்த்தேக்கத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வட்டமான ஓட்டையா இருக்கும். இந்த அணையோட நீர்மட்டம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போறப்போ இந்த ஓட்டை வழியா தண்ணி ஒரு பெரிய சுழலா உள்ள இழுக்கப்பட்டு அணைக்கு கீழே உள்ள ஆற்றுக்கு வெளியேற்றப்படும். இந்த க்ளோரி ஹோல் ட்ரெயின் உலகிலேயே இந்த வகையில கட்டப்பட்டதிலேயே ரொம்ப பெருசு. இதோட வாய்ப்பகுதி சுமார் 72 அடி விட்டம் கொண்டது. உள்ள இழுக்கப்படுற தண்ணி சுமார் 200 அடி செங்குத்தா கீழே இறங்கி அதுக்கப்புறம் 90 டிகிரி திரும்பி அணைக்கு அடியில இருக்கிற சுரங்கப்பாதை வழியா வெளியில போகும். ஒரு வினாடிக்கு சுமார் 48,400 கன அடி தண்ணியை வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. மோண்டிசெலோ அணை ஒவ்வொரு வருஷமும் முழுசா நிரம்பி இந்த க்ளோரி ஹோல் வழியா தண்ணி வெளியேறாது. கலிபோர்னியால அதிக மழை பொழியும் காலங்கள்ல, அதாவது பல வருடங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த ஹோல் வழியா தண்ணி பெருக்கெடுத்து பாயும் காட்சியை பார்க்க முடியும். இது நடக்கிறப்போ சுற்றுலா பயணிகள் நிறைய பேரு இத பார்க்கறதுக்காக வருவாங்க. ஆனா இந்த ட்ரெயின் ஹோல் பக்கத்துல போறது ரொம்ப ஆபத்தானது. தண்ணி இழுக்கிறப்போ எந்த பொருளா இருந்தாலும் உள்ள இழுத்துடும். 1997ஆம் ஆண்டு ஒரு பெண் இந்த ஓட்டைக்கு பக்கத்துல நீந்தும் போது உள்ள இழுக்கப்பட்டு இறந்த சோக சம்பவமும் இங்க நடந்திருக்கு. அதனால இப்போ இதை சுத்தி பாதுகாப்பு கம்பிகள் மிதவைகள் போட்டு மக்கள் உள்ள போகாதபடி தடுத்திருக்காங்க. மோண்டிசெலோ அணை கட்டப்பட்ட பின்னாடி உருவான மிகப்பெரிய நீர்த்தேக்கத்துக்கு லேக் பெரிசான்னு பேர் வச்சாங்க. ஆனா இந்த ஏரி உருவாறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெரிசா பள்ளத்தாக்குன்னு ஒரு அழகான பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அதுல மாண்டோலோங்கிற ஒரு சின்ன நகரமும் இயங்கிட்டு இருந்துச்சு. அங்க விவசாயம் செஞ்சு பள்ளிக்கூடங்கள், கடைகள், தேவாலயங்கள்னு மக்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. விவசாயத்துக்கு தண்ணி தேவைன்னு அரசு முடிவு செஞ்சப்போ அந்த நகர மக்கள் அவங்க நிலம், வீடுன்னு எல்லாத்தையும் காலி செஞ்சுட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. அணை கட்டி தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சப்போ அந்த முழு நகரமும் அவங்களோட வீடு, தோட்டம்னு எல்லாமே
தண்ணிக்குள்ள முழுசா முழுகிடுச்சு. இப்போ லேக் பெரிசால நீர்மட்டம் ரொம்ப குறையிறப்போ அந்த பழைய நகரத்தோட சில இடிபாடுகள், சாலைகளோட தடயங்கள்னு சில சமயம் எல்லாமே வெளியே தெரியுமா. மோண்டிசெல்லா அணையோட அடித்தளத்துல தண்ணி நிரம்பி இருக்கிற இடங்கள்ல ஏதாவது பராமரிப்பு வேலை பார்க்கணும்னா அதுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள் தேவை. ஏன்னா நீர்நிலைகளோட ஆழம், குளிர்ச்சி, இருட்டு, தண்ணியோட வேகம்னு எல்லாமே ரொம்ப சவாலா இருக்கும். அதனால இங்க இருக்கிற ஸ்கூபா டைவிங் டீம்கள் இந்த அணைக்குள்ள போறதுக்குன்னே ரொம்ப கடினமான பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க. இந்த 10 பிரம்மாண்டமான அணைகளும் உலகத்தை மிரட்டிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இந்த அணைகள் வெள்ளத்தை தடுத்து நமக்கு கரண்ட் கொடுத்து விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை எவ்வளவோ எளிமையாக்கிருக்கு. இது மனிதனோட அறிவுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லணும். ஆனா அதே நேரம் நாம பார்த்த மாதிரி இந்த ராட்சச கட்டமைப்புகள் பல பேரோட உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பிடுங்கி இருக்கு. இந்த அணைகள் உடைஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இந்த 10 அணைகள்ல எந்த அணை உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும் அதே சமயம் ரொம்ப ஆபத்தாவும் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாதனைக்கும் அழிவுக்கும் இடையில நிக்கிற இந்த அணைகள் மாதிரி இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.